ON6 கேரக்டர்ஸ் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாமி ரியா ரிப்ளையும் இப்போ வரைக்கும் ரிட்டர்னை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேஜர் ஸ்டேபிள் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ரால. ஸோ இந்த வாரம் ரால என்ன நடந்துச்சு, ஸோ ராவோட கிளாசிக் மூமெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சோலார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்த ஷோவுமே கிக் ஆஃப் பண்ணது நம்மளோட சிஎம் பங்கு தான். அந்த பெஸ்ட் இந்த ஒரு சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜான்சினை மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் வந்து அந்த 2014 மணி இந்த பேங்க்கில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருந்திருக்கும்ல. ஸோ ப்ராபப்ளி அந்த மேட்ச் பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவுக்கு தேங்க் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ ட்ரூ மேக்கின்டயருடைய சஸ்பென்ஷனை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ ட்ரூ மேக்கின்டர் இது எல்லாமே அவன் டிசர்வ் பண்ணது தான். ஸோ ட்ரூ மேக்கின்டயருக்கு நான் ஒரு லெசன் கற்றுக் கொடுக்குறேன். ஏன்னா அவன் ஒரு விஷயத்தில் என்ன சீன்றான். ஸோ அதுக்காக ரிவெஞ்சை தான் நான் கொடுக்குறேன்றதை வந்து நம்மளோட சிஎம் பங்க் மென்ஷன் பண்ணியிருப்பார். இன்னமும் கொடுப்பேன்ற மாதிரியும் நம்ம சிஎம் பங்க் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து ஆடம் பியர்ஸை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு, அவனோட சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா அவன் கூட நான் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. மேட்ச் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஈவன் அது பார்க்கிங் லாட்டாக இருந்தால் கூட சரி, பேக் ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, நான் வந்து ட்ரூ மேக்கின்டயர் கூட ஃபைட் பண்ண நானும் ரெடியாக தான் இருக்கேன்ற மாதிரி பார்த்து நான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயர் வந்து பற்றி நம்ம சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து $25,000 வந்து இப்போ வரைக்கும் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுவே ட்ரூ மேக்கின்டயருக்கு என்னை விட 2 மடங்கு அதிகமாகவே வந்து ஃபைன் போட்டிருக்காங்கன்றதை நம்முடைய சிஎம் பங்க் மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத் ஃப்ரிகன் ராலின்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ செத் ராலின்ஸ் வந்து இன்னும் இன்ட்ரோ பண்ணுறாருன்னா, நீ வந்து என் விஷயத்தில் தலையிட்ட வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுன்றது என்னோட ட்ரீம். அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கப்புறமா நான் அந்த டைட்டிலுக்காகவோ சேலஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீ பண்ணி வச்சுருக்க. என்ன சொன்ன, நீ சொன்னல அது வந்து அது என்னது, ஒருத்தன் சீன்ட்டானா அதுக்கான ரிவெஞ்சை நீ கொடுப்பேன்றத. ஸோ அதே தான் நானும் பண்ண போகிறேன். நீ மெடிக்கலாக கிளியர் ஆகு. அப்போ வந்து இந்த ட்ரூ மேக்கின்டயரு இந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். அந்த லெவலுக்கு நான் வந்து நீ கிளியர் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸை நான் கொடுக்க போகிறது கிடையாது. ஒன்றை நான் ஸ்மாஷ் பண்ணுவேன்றதை வந்து நம்மளுடைய செத் ராலின்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல சிஎம் பங்க் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறாரு, நான் ஒன்றும் உன் விஷயத்தில் தலையிடல, நான் என்னோட பிஸ்னஸ் தான் பார்த்தேன். என்னோட பிஸ்னஸ்ன்றது ட்ரூ மேக்கின்டயரை காசு பண்ணுறது தான். ஸோ அதுக்காக தான் நான் காசு பண்ணேன். அவன் என் ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட் பெட்டோடைய அந்த பிரேஸ்லெட்டை ஆட்டையை போட்டான். இதை கொஞ்சம் பர்சனலாகவே போயிடுச்சு. ஸோ நான் என்னோடய பிஸ்னஸை தான் டீல் பண்ணுன்றதை சொல்கிறாரு. நீ உன்னோட பிஸ்னஸை டீல் பண்ணுறன்றதை என் பிஸ்னஸில் தலையிட்டன்ற மாதிரி செத் ராலின்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த இடத்துல சிஎம் பங்க் அப்பாலஜிஸும் பண்ணுறாரு, ஏன்னா மன்னிச்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து செத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ மன்னிப்பு கேட்குறாளா, நீலாம் வந்து மன்னிப்பு கேட்குறியான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ செத் ராலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஸ்மார்ட்டான ஒரு முட்டாளுன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்குள்ள வந்து செக்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ நம்ம மிக்ஸ்டு டேக் டீம் மேட்ச் பார்த்திங்கன்னா WWEலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரே மிஸ்டீரியோ ஜெலினாவுக்கு வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கன். ஸோ இதை பற்றி நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் கிட்ட டாமினிக் மிஸ்டீரியோ பேசுறது, எனக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ இந்த மேட்ச்சை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்றதை சொல்கிறாரு. ஆடம் பியர்ஸ் ஒன்று தான் சொல்கிறாரு, இந்த மேட்ச்சை என்னால் கேன்சல் பண்ண முடியாது. இந்த மேட்ச் வந்து அஃபிஷியல், நீ ஒன்று கிரியேட்டிவ் கண்ட்ரோலோடைய ஒரு மெம்பர்லாம் கிடையாது, உனக்கெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்றதை ஸோ நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ ஜே ஊசோ வர்சஸ் நம்மளுடைய சாட் கேபிளுக்கான மேட்ச். ஸோ நம்மளுடைய மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ வராரு. ஸோ பயங்கர பாப்போட பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸாக கொடுக்குறாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஒரு ஆவரேஜான மேட்சாக தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ஒயர்சிக்கோடைய அந்த லைட் ஆஃப் மொமெண்ட்லாம் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சாட் கேபிள் பயந்துருவார். ஸோ அதை யூஸ் பண்ண நம்ம ஜே ஊசோ வந்து ஒரு ஸ்பியர் கனெக்ட் பண்ணி நம்மளுடைய சாட் கேபிளை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா வந்து மீண்டும் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ண போகல, அந்த இடத்துல நம்ம ஜே ஊசோ ஒரு கெத்தான மொமெண்ட்டாக பண்ணுவார். ஸோ பயந்துக்கிட்டே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈட்டுன்ற மொமெண்ட்டை போட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவார். ஸோ எப்பயும் போல தான். ஸோ அந்த ராலை வந்து மறுபடியும் நம்ம நிக்கி கிராஸ் வராங்க. ஸோ ஒரு விஎஸ்எஸ் டேப்பை வந்து நம்மளுடைய மைக்கேல் கார்ட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய டைலர் பேட் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற பீட்டன் வந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறார்ல, ஸோ அதில் வந்து நம்ம டைலர் பேட் இருக்க மாட்டாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன்லாம் லாஸ்ட் நைட் அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு NXT டேப்பிங் அப்போ. ஸோ அதனால் வந்து அவர் இருக்க மாட்டாருன்றதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச்
மேட்ச்சுக்கு முக்கியமாகவே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம ஷேமஸும் நம்மளுடைய பிரான்சன் ரீடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்மெண்ட்டில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் போத் கான்ட்ரோவர்ஷியலில் ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரான்சன் ரீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பீட்டனை க்ளீனாகவே வின் பண்ணிட்டார். அந்த இடத்துல அகைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்டாக் பண்ணலான்றதை பார்ப்பார். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஷேமஸ் வந்து சேவ் பண்ணுவார். பட் இந்த விஷயம் வந்து பீட்டனுக்கு பிடிக்கல. பீட்டன் வந்து பார்த்திங்கன்னா அதை தள்ளி விட்டுருவார். ஸோ தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு நம்மளோட பீட்டன் கிளம்பிறாரு. ஆக்சுவலி பிராமன் புட்ஸ்குள்ள ஸ்டோரியில் இன்னும் முடியலை. ஸோ WWE இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனான நம்மளோட டேமியன் பீஸ் செத் ராலின்ஸை மீட் அப் பண்ணுறாரு. ஸோ செத் ராலின்ஸ் அந்த இடத்த சொல்கிறாரு, நமக்கான காம்படிஷன் ப்ராப்பராகவே போகல, பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல எக்ஸைட்டிங் மேட்ச் தான். ஸோ என்னோட வழியில் வந்து குறுக்கிட்டாங்கன்ற மாதிரி நம்மளுடைய செத் ராலின்ஸ் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து டேமியன் பீஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த இடத்துல உண்மை தான், நம்ம நினச்ச மாதிரி மேட்ச் நடக்கலை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ சம்மர் ஸ்லாமில் நான் குந்தரை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மேட்ச்சில் நான் குந்தரை டீப் டவுன் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ராபப்ளி இன்னொரு மேட்ச்சை பார்க்கலாம்ன்றது வந்து நம்மளுடைய டேமியன் பீஸ் மென்ஷன் பண்ணுறாரு. இதில் வந்து டீகோட் பண்ணுறாரு. ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா மீண்டும் வந்து செத் ராலின்ஸ் வர்சஸ் டேமியன் பீஸ்க்கான ஒரு மேட்ச் நடக்கும்ன்றதை டேமியன் பீஸே பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு இந்த இடத்துல. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமி ஜெயினை வந்து கம்ஃபோர்ட் பண்ணுறாரு. ஸோ சமி ஜெயின் வராரு. ஸோ சமி ஜெயின் வந்து ரிங்குக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இந்த மாதிரி டைட்டில் ரீட்டைன் பண்ணுறன்ற மாதிரி சொல்லும் போதே நம்மளுடைய பிரான் ஸோ அப்ளாஸ் பண்ணலான்னு வருவார். பட் அந்த இடத்துல ஒரு ஸ்பியர் கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அவரை வந்து பிரிச்சிடுறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய சமி ஜெயினை வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஈலியா ட்ராகனோ வருவார். ஸோ ஈலியா ட்ராகனோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு அவங்க கூட ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுங்கள், இந்த இடத்துல இதை அஃபிஷியல் பண்ணுங்கன்றதை ஈலியா ட்ராகனோ அப்ரோச் பண்ணுவார். ஸோ எஸ் அதையும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன தாங்க நடக்க போகுது. ஸோ இதுக்கப்புறமா வந்து ஜட்ஜ்மெண்ட் டே வர்சஸ் நம்மளுடைய ஆசம் ட்ரூத் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான 6-man tag team மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் வந்து ஆடம் பியர்ஸ் வந்து சிஎம் பங்க் கிட்ட பேசுகிறாரு. ஸோ சிஎம் பங்க் ட்ரூ மெக்கிண்டே சுச்சுவேஷன்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் எடுத்து விடுங்கன்ற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் அப்ரோச் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல நம்மளுடைய பியர்ஸ் மென்ஷன் பண்ணுறாரு, அவர் வந்து நாளைக்கு வந்து நாங்கள் ட்ரூ மெக்கிண்டருக்குள்ள ஒரு சில என்கொயரிஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்றத சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராக் நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் வர போகிறாருன்றத இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ பியர்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சிஎம் பங்கை வந்து வீட்டிலே இருங்க, நெக்ஸ்ட் வீக்லாம் ஒன்றும் வர வேணாம், இந்த பிரச்சனையை பற்றி நாங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறோம்ன்றத ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய நம்ம ஆடம் பியர்ஸ் சொல்கிறாரு, இந்த பிரச்சனை நாங்கள் பார்த்துருவோம், நீங்கள் ஒன்றும் வர வேணாம் ராகு, நீங்கள் வந்து வீட்டிலே இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ லிவ் மார்கனும், ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட லிவ் மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம டாக் டீம் அணைய போகிறோம், ஸோ நம்ம ஸ்பெஷல் மூவ்ஸில் இது பண்ணலாம், ஸோ அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் பண்ணலாம்ன்றத ஸோ லெக் வச்சு பார்த்திங்கன்னா டச் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து டேமியன் பீஸ் ஜட்ஜ்மெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கத்திடுவாங்க, டாமினிக் என்ன பண்ணுறன்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்துட்டு நம்ம டேமியன் பீஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், என்னென்ன பண்ணணுமோ பண்ணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட நம்மளுடைய டேமியன் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ ரொம்ப ரோலிக்காங்க, சரி ரைட் விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுடைய விஎஸ்எஸ் டேப்பை வந்து நம்மளுடைய மைக்கேல் கோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ போர்டாலஸ் அங்கிள் கவுடி கிட்டே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைம் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ போர்டாலஸ் வந்து அங்கிள் கவுடி கிட்டே கேட்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து சிக்காக இருக்கீங்களா வீக்காக இருக்கீங்களான்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவங்கள மற்ற ஆடியன்ஸை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறீங்களான்றதை கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, சிக் தே வில் பீன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நம்ம அவதிப்படுத்த வைப்போம்ன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டேப்பிங்கில் வந்து ஸோ அவங்களோட 6 கேரக்டர்ஸ்க்கு அன்மாஸ்க் பற்றின பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ஜோ கேசி, டெக்ஸ்டர் லூமிஸ், எரிக் ரோவன், நிக்கி கிராஸ் தான் இருக்காங்கன்றதை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணுறாங்க. ஆஃப்டர் சாட் கேபிள் வந்து நம்மளுடைய ஆடம் பேஸ் கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ ஒயட் 6ன்ற மாதிரி பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றதை கொஸ்டின் பண்ணுறாரு. இதில் வந்து நம்ம ஆடம் பேஸ் ஒரே விஷயம் தான் மென்ஷன் பண்ணுறாங்க, அவங்க ஒன்றா தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஸோ நீ என்ன பண்ணுன்றதை பாருன்றதை வந்து நம்ம ஆடம் பேர் சொல்லுவார். ஸோ சொல்லிவிட்டு அவருடைய ஜெனரல் மேனேஜர் ரூம் இருக்கும்ல, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல போர்டாலஸ் பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காரு. ஸோ போர்டாலஸ் உட்காந்துருக்காரு. ஸோ அதோட அந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இதுக்கப்புறமா வந்து ஈலியா ட்ராகனோ வர்சஸ் நம்மளுடைய பிரான் பிரேக்கருக்கான மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கடைசியாக அந்த மேட்சோட கிளைமேக்ஸும் வச்சு செஞ்சுட்டானுங்கன்னு சொல்லணும். இந்த மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து கடைசியாக வந்து சேர் எடுத்து அட்டாக் பண்ணி நம்மளுடைய பிரான் பிரேக்கர் இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சு விட்டுருவாரு. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய சமிசேன் பார்த்திங்கன்னா வந்துடுவார். ஸோ மேட்ச் முடிஞ்சுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் சமிசேன் வந்துடுவார். ஸோ அகைன் வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுடைய
ட்ரான் பிரேக்கரை. ஸோ இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய கெரின் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ப்ராபப்ளி அவர் வந்து ஜேவியர் வுட்ஸ் நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன் ரிலேட்டட் தான் பேசுகிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த இடத்துல வந்து கோஃபி கிங்ஸ்டன் இன்ஜுரி ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கெரின் கிராஸ் இப்போ வரைக்கும் என்ன தான் பண்ணுறாங்க, ஸோ அவருடைய ஸ்டோரி வந்து ப்ராபப்ளி ஒரு பெரிய ஸ்டேபிள் கூட பண்ணலாம். ஸோ ஏன் ஏஓபியோட ஜாயின் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஏன் நியூ டே கிட்ட பண்ணுறாங்கன்றது தெரில. இதுக்கு வந்து நம்மளுக்கு கெரின் கிராஸ் தனியாகவே ஒரே ஆளாகவே இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு தேவையில்லாமல் ஏஓபியோட ஜாயின் பண்ணி ஸோ ப்ராபப்ளி இவருக்கு ஒரு நல்ல புஷ் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. வாரம் வந்து ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாரு, நெக்ஸ்ட் வீக்கே மேட்ச் வாங்குறாரு. ஸோ மேட்சும் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. சரி ரைட்டு விட்றேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டியது ஸோ நம்மளுடைய டேமேஜ் கண்ட்ரோல் வர்சஸ் லைரா வல்கிரியா கட்டனச்சஸ் கேட்டன் கார்டருக்கான 6 மேன் டாக் டீம் மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வந்து நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சை நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இவங்க வின் பண்ணதுக்கப்புறமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த கேப்பில் வந்து நம்மளுடைய ஷேனா பெஸ்லர், ஜோய் ஸ்டார்க், அது மட்டும் இல்லாமல் சோனியா டெவில் இவங்க வந்துடுறாங்க. ஸோ சோனியா டெவில் ரிட்டர்ன் கொடுத்துறாங்க இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா காஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராபப்ளி இவங்க வந்து ஒரு நியூ ஃபேக்ஷனை உருவெடுக்கிறாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து மெயின் ஈவெண்ட் டைம் கேஸ். ஸோ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ, லிவ் மார்கன் வர்சஸ் நம்மளுடைய ரே மிஸ்டீரியோ ஜலினாவுக்கான மிக்ஸ்மேன் டாக் டீம் மேட்ச் நடக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. ஸோ லிவ் மார்கன் ஃபேன்ஸ்லாம் பார்க்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸும் வந்து ரொமான்டிக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்ப இருக்காது, பட் ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும்னு தான் சொல்லுவேன். இந்த மேட்ச்சில் வந்து அதே மாதிரி நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவும் லிவ் மார்கனும் வின் பண்ணிடுறாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் லிவ் மார்கன் ஓடி வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ மேலே உட்காந்துக்குருவாரு. உட்காந்தது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்து கிஸ் பண்ணலான்னு வருவாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. ஸோ ரியா ரிப்ளே வந்தோடனே நம்மளுடைய லிவ் மார்கன் ஓடி போயிடுறாங்க. ஸோ லிவ் மார்கன் ஓடி பண்ணது மட்டும் இல்லாமல் போய் பேக் ஸ்டேஜில் நின்றுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ எதுவும் சொல்ல முடியல. ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ அவ்வளோ எடுத்து சொல்கிறாரு, பட் ரியா ரிப்ளே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதோடய வந்து பார்த்திங்கன்னா ராவை எண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்படியே பேக் ஸ்டேஜ் போகிறதோடைய மொத்த ராவும் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகுது. ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம குறிப்பாக பார்த்துருந்தோம். ஸோ ஸ்மாக் டவுன் தான் நல்லா இருக்குது. ஸோ ராலாம் வந்து என்ன ஷோ கொடுக்குறானுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் WWE இந்த ஸ்காட்லாண்ட் பேப்பரிவுக்கு அப்புறமா வந்து WWE ராவை வந்து நல்லா புக் பண்ணுறாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க கைஸ்.